அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்கும் முறை. திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இந்த 64 விதிகளை கொண்டு திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விதிகளுக்கு திருமண பொருத்த திறவுகோல் என்று பெயர். இந்த திருமண பொருத்த திறவுகோல் பயிற்சி வகுப்பு நேர்முக பயிற்சி வகுப்பும், காலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒரு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, அதாவது ஆன்லைன் மூலமாக காலையில் 6லிருந்து 7 மணி வரைக்கும் ஒரு வகுப்பு 64 விதிகளுக்கு, மாலையில் 6லிருந்து 7 மணி வரைக்கும் இன்னொரு வகுப்பு, அதாவது காலையில் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு சாயங்காலத்தில் படிச்சுக்கலாம், அது மாதிரியான அது. அப்புறம் மேல்நிலை வகுப்புங்கிறது 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடக்குது. இது ஜாதகத்தை போட்டு ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்துக்கு திருமண சம்பந்தமான விஷயங்களை அக்கு வேறையா ஆணி வேறையா பிரித்து பார்க்கக்கூடியது. ஒரு ஜாதகத்தில் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் தடைப்படுது அப்படின்னு சொன்னால் யாரால் எதனால், கண்ணாடியில் முகம் பார்த்தா நமக்கு எப்படி தெரியுமோ அதுபோல் அப்படியே அந்த ஜாதகத்தில் இந்த கண்ணாடியில் முகம் பார்க்குற மாதிரியே அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். இது வெறும் வார்த்தையல்ல. அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களோடு கூடியது அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன சீர்திருத்தம் அப்படின்னா, பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு 10 பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது பரவலாக மக்களால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விதி. மக்களால் மட்டுமல்ல, ஜோதிடர்களாலே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விதியாக இருக்குது. 10 பொருத்தம் பார்க்குறது தப்பா அப்படிங்கிற கேள்வி, 10 பொருத்தம் பார்த்தாக்கா பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவரவர்களுடைய கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போது 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுல 100 பேர்த்துக்கு 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அதில் 60% மக்கள் முதல் 70% மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. அவங்கெல்லாம் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டிகளை பற்றிக்கிட்டு அப்படியே நல்லா போயிடுறாங்க, பேரம் பற்றிக்கிட்டு போயிடுறாங்க. 60லிருந்து 70% மக்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் 10 பொருத்தம் பார்க்கக்கூடிய அந்த விதியானது இன்றைக்கும் நடைமுறையில் நல்ல பிரகாசமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு 30% மக்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் பலவிதமான தோஷங்களெல்லாம் இருக்கும். சில பேர்த்துக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேர்த்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், சில பேர்த்துக்கு நவக்கிரகங்களாலே தோஷம் இருக்கும். செவ்வாய் தோஷம் நாகதோஷங்கிறது மக்களுக்கு சொன்னால் தெரிகிற மாதிரியான ஒரு விதி. அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கான்னு கேட்குறது. அதே சமயத்தில் ஒரு சூரியனால் ஒரு தோஷம் வராதா ஒரு ஜாதகத்தில், ஒரு சந்திரனால் ஒரு தோஷம் வராதா, ஏன் ஒரு புதனால் ஒரு தோஷம் வராதா, ஏன் குரு பகவான் தோஷத்தை செய்ய மாட்டாரா, ஏன் சுக்கிரன் பகவான் நல்லதே தான் செய்வாரா, அந்த சாபம் அந்த கன்னி சாபங்கிறது அங்கே இருக்காதா, சனி பகவான் எல்லாத்தையுமே காப்பாற்றக்கூடியவர், உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு தேவதை, அவர் நல்லதே தான் செய்வாரான்னா நீ கெட்டது செஞ்சிருந்த அப்படின்னா அவருடைய அருள் கிடைக்கிறது கஷ்டம்தான். அப்போ யாருடைய அருளை பெற்றிருக்கிறாங்க, யாருடைய அருளை பெறவில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த ஜன்மாந்திரமான வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சும் தெரியாமல் பல நன்மைகள் எல்லாம் செஞ்சிருவோம். அதே போல் தெரிஞ்சும் தெரியாமல் பல தீமைகளையும் நம்ம செஞ்சிருவோம். இந்த தீமைகள் நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா நமக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன், அந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்கலை, அதனால் உடனே எனக்கு வாந்தி மயக்கம் இந்த மாதிரி வரும், நான் ஏதோ தப்பாக செஞ்சிட்டேன் அதனால் எனக்கு வாந்தி மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு உடனே நமக்கு தெரிஞ்சிடும். இது தப்பு, உணவில் சாப்பிட்டது தப்பு, அதனால் உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுபோல் வாழ்க்கையில் பலவிதமான தவறுகளை நம்ம செஞ்சுருவோம். எப்படின்னா பார்வை மூலமாக கூட நம்ம தவறு செய்யலாம். அதே சமயத்தில் நம்ம பேசுகிறது மூலமாக கூட பல தவறுகளை செஞ்சிடலாம். ஏன்னா கேட்குறதுக்கு சாதாரணமாக தான் வார்த்தையாக இருக்கும், சில பேர் ரொம்ப கடும் சொற்களை சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறத விட செத்து போடலாண்டா அப்படின்னு ஒருத்தனை பார்த்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டுங்க கோபத்தில்.
சாதாரணமாக இல்லை, ஒரு கோபத்தில் சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அவன் என்ன மனசு கொஞ்சம் பலகீனமான ஆளாக இருந்தான்னு வச்சுக்கிடுங்க, மனசு நொந்து போன நிலையில் இருந்தான்னு வச்சுக்கிடுங்க, ஏன்டா நம்மளாம் பிறந்தோம், ஏன்டா நம்மளாம் வாழணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவனை பார்த்து நீ தான் இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு மந்திர சொல் மாதிரி இப்போ நினச்சிக்கிட்டு அவன் செத்து கூட போயிடுவான். ஆனால் நீங்கள் சொல்லுனால தான் அவன் செத்து போயிட்டான்னு உங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்னதுனால தான் அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறத அங்கே வந்து பாரு. அப்போது அந்த எதிர்வினை, நீங்கள் ஒரு வார்த்தையினால் சொன்ன ஒரு எதிர்வினையானது ஒருவனுடைய உயிரியை பறிச்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் போய் உயிரை பறிக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். உங்களை பார்த்து யாராவது நீ எல்லாம் இருக்கிறத விட செத்து போகலாண்டா அப்படின்னு யாராவது உங்களை சொல்லியிருந்தா அவன் கிடக்கிறான், எனக்கு நிறைய வாழ்க்கை இருக்குது, எனக்கு அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது, அவன் சொல்கிறான்ட்டு நான் சாக முடியுமா அப்படின்னு நீங்கள் சாகாமல் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் மனோதிடம் உடையவராக இருக்கலாம், அல்லது மனத்தெளிவு உடையவராக இருக்கலாம், அல்லது ஒரு சுய நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை உடைய ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம். அது கால நேரத்தை பொறுத்து தான். இதெல்லாம் எவ்வளவு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் கூட சில சமயங்களில் பலகீனமானவனாக இருப்பான். அந்த பலகீனமான நேரத்தில் எவராவது இந்த மாதிரி பலகீன வார்த்தைகளை நம்ம மேலே பிரயோகம் பண்ணாங்கன்னா அதனால் தாக்கப்பட்டு அவனுடைய உயிர் கூட போயிடும். அதனால் வார்த்தையினாலும் நாம் தீமைகளை செய்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதுபோல் செயல்களால் பல தீமைகளை நம்ம செஞ்சிருவோம். செயல்கள், இது மாதிரி செயல்கள் அப்படின்னா எந்த மாதிரி செயல்கள்னா நிறைய செயல்களை நம்ம வந்து எடுத்துக்காட்டால் நம்மளால் சொல்ல முடியும். இப்போது நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு கேட்குறதுக்கு ஒரு சொந்தக்காரன் ஒருத்தன் வரான். நேராக வருவானா? நேராக வரமாட்டான். என்ன பண்ணுவான்? எங்கள் சொந்தக்காரங்க யார் இருக்கிறாங்களோ முதல்ல போய் அங்கே போய் கேட்பான். எங்கள் அண்ணன் தம்பிங்க, பங்காளிங்க, மாமா மச்சனை, அது மாதிரி சித்தப்பன் பெரியப்பன், அது மாதிரி இருக்கக்கூடியவங்கள போய் முதல்ல பார்த்து எப்போ அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்களே, கட்டி கொடுத்துட்டாங்களா, இருக்குதா அப்படிங்கிற மாதிரி போய் கேட்குறதுக்கு போவான். அவன் என்ன பண்ணுவான்? நம்மளுடைய சொந்தக்காரனாக தான் இருப்பான், ஆனால் நமக்கு அவன் எதிரியாக இருப்பான். ஆனால் விசாரிக்க போனவனுக்கு நமக்கு அவன் எதிரி அப்படின்னு தெரியாது. எனக்கு அவனுக்கு சண்டை வந்து நம்ம பல வருஷமாக பேசுகிறதில்ல அப்படிங்கிறது கூட தெரியாது. எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பகை இருக்கிறத அவன் உணராதவனாக இருப்பான். அவன் போய் அவன்கிட்ட கேட்பான், அடப்போப்பா இருந்து போய் அந்த வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிற அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுவான். என்ன இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி எதோ அந்த குடும்பம் சரியில்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் பொண்ணு கேட்குறத வரமாட்டான். அப்படியே அவன் திரும்பி போயிடுவான். இது என்னாச்சு? இது ஒரு செயலால் செய்யக்கூடியது. அப்படின்னா இது மாதிரி எல்லாம் பல செயல்கள் இதில் வந்து நடக்குது. இந்த செயல் வடிவங்கள் கூட பார்த்திங்கன்னா, ஏன் ஒரு பொண்ணோட கல்யாணத்தை நீ தடுத்த, ஒரு பொண்ணோட கல்யாணத்தை அவன் தடுத்துட்டான் அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்குது. அந்த செயலுக்கு அதுதான் காரணம். ஆனால் அந்த செயலுக்கு அவன் தான் காரணம்னு சொன்னவனுக்கும் தெரியாது, எடுத்துகிட்டு போனவனுக்கும் தெரியாது. ஆனால் அந்த செயல் அங்கே நடந்துருச்சு. அவன் பொண்ணு கேட்கறதுக்கு வரல. அப்போ அந்த குடும்பம் சரியில்லைங்கிற முடிவுக்கு அவன் வரான். அந்த குடும்பம் சரியில்லைங்கிறதுக்கு காரணமாக நினைக்க வச்சவன் இவன். அதனால் அவன் அந்த குடும்பம் சரியில்லை போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு போனான் அவன். இப்போ பார்த்தீங்கன்னா செயல் வடிவம் இது நமக்கு எங்கள் குடும்பத்துக்கு தெரியாமையே இதெல்லாம் நடக்கும். இதுதான் கெடுபலன்கள், மற்றவர்களை கெடுப்பது அப்படின்னு அர்த்தம். இந்த சாபம் இருக்குது இல்லையா, இந்த பொண்ணோட கல்யாணத்தை தடுத்த சாபம் இருக்கு இல்லையா, அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த மாதிரி நடக்கும்போது யாராவது செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்போ தான் அவனுக்கான அது வலி என்னன்னு தெரியும். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு கட்டிட்டு போனவன் தற்செயலாக ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து அப்போ நம்மக்கிட்ட வந்து அவங்க வீட்டில் பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ அவன் கேட்பான், அந்த மாதிரி பேர் என்ன, ஊர் என்ன பேர் என்ன படிச்சிருக்கு எல்லாமே சொல்லும்போது, ஆமாம் இதே பொண்ணு தான் ஒரு தடவை உங்கள் சொந்தக்காரங்க எங்கள் ஊரில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் போய் கேட்டேன், அந்த குடும்பத்தில் எப்போ பொண்ணு எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லும்போது தான், ஓ இப்போ தான் இவன் இப்படிலாம் கெடுத்துருக்கிறானா அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அப்போ தான் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி போல் தெரியாதனமாக போய் அவங்ககிட்ட நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ தான் அது உடையும். ஆனால் அந்த இடத்துல அந்த பையனுக்கு எந்த பையனுக்கு அவங்க கேட்டு வந்தாங்களோ அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு, இவங்க இப்போ பொதுவாக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போது இந்த இடத்துல வாயினால், வார்த்தையினால், கண் பார்வையினால், செயல்கள்னால, இன்னும் பலவிதமான காரணங்களால் இது மாதிரி தீமைகளை தொடர்ந்து ஒருத்தர் செய்திடுவாங்க. இதெல்லாம் தான் வினை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எதிர்வினைன்னு அதுக்கு ஒன்று இருக்கும். இப்போ சாப்பிட்டாக்கா எப்படி ஒவ்வாமையினால் ஒருத்தன் வாந்தி எடுக்கிறானோ சேராத பொருள், அதே மாதிரி வாழ்க்கையிலுடைய ஒவ்வாமையாகிய எந்த ஒரு செயலுமே எதிர்வினையாக வந்து மாறும். அது இறைவன் வகுத்திருக்கக்கூடிய ஒரு விதி. இறைவன் எப்படி வகுத்திருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா, ஒத்துமையா, சந்தோஷமா,
உதவி செய்துக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய கோட்பாடு. ஆனால் மனிதன் அந்த இறைவனுடைய அந்த பொதுவான கோட்பாட்டிலிருந்து ரொம்ப தூரம் விலகி இறை நம்பிக்கை இருக்கிறவனை இப்படி தான் நடந்துக்குவான். இறைவனை நம்புவான், ஆனால் மனுஷனை நம்ப மாட்டான். இறை நம்பிக்கை அப்படிங்கிறது தனியாக ஒன்றுமே கிடையாது, எல்லா உயிர்களோடும். இப்போ ஒரு உடம்பு இருக்குதுன்னு சொன்னால் அந்த உடம்புல கண்டிப்பாக உயிர் இருக்கும். அந்த உடம்புக்கு ஆதாரமாக ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும். அந்த ஆத்மா தான் இறைவன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை. அதனால் இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இந்த மாதிரி பல தவறுகளெல்லாம் செய்வாங்க. அது இறைவனுக்கே செய்யக்கூடிய எதிர்மறையான செயல் அப்படிங்கிறது பலருக்கு தெரியறதில்லை. இது மாதிரி மக்கள் அறியாமையினால பலவிதமான தவறுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் கூட செஞ்சிடுறாங்க. அதனால் அந்த எதிர்வினையானது உனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இயற்கை தானாகவே ப்ராசஸ் செய்து உனக்கான தண்டனையை அது கொடுத்துடும். அப்போ எந்த மாதிரியான காரியத்துக்கு எந்த மாதிரியான தண்டனையை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த நவக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 9 பேரோட வேலை அப்படின்னு இறைவன் ஆட்சி செய்வதற்காக, இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்வதற்காக, இந்த உலக உயிர்களை மனிதர்களை ஆட்சி செய்வதற்காக இவர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பேரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். அதனால் இந்த அரசாங்கத்தில் ராஜா இருப்பார், ராணி இருப்பாங்க, மந்திரிங்க இருப்பாங்க, சேவகர்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பரம ரகசியமான விதிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க, பாருங்கள். 2002 பிறந்த பொண்ணுன்னு வச்சுக்கிடுங்க. 2012, 2022, 23 அப்படிங்கிற ஒரு சின்ன வயசு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனாலும் கூட இதுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை, சூரிய தசை இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பருவ காலமாக இருந்தால் கூட சூரிய திசையில் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான சாபங்கள் இருக்குது? சாபம்னு சொன்னால் ரொம்ப பேர் பயந்துக்கிறாங்க. அதனால் வார்த்தையை நான் மாற்றி தோஷம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சாபங்கிற வார்த்தையும் தோஷங்கிற வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் சாபம்னு சொன்னால் ரொம்ப பேர்த்துக்கு பயம் வருது. ஆனால் தோஷம்னு சொன்னால் அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. அப்போ என்னன்னா, இப்போ பாருங்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பொண்ணு பரணி நட்சத்திரத்தில் பிறந்துச்சுன்னா அப்பாஜோதிட சூத்திர விதிகளில் 64 விதிகள் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜன்ம நட்சத்திர அதிபதியை வச்சு பலன் சொல்லக்கூடிய முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தனால இந்த சுக்கிரனுங்கிறது தான் இந்த பொண்ணோட ஜன்ம நட்சத்திர அதிபதி. இது பொண்ணு ஜாதகம், பொண்ணுனாலே சுக்கிரன், அதுவும் பரணி நட்சத்திரம். அதனால் ஜன்ம நட்சத்திர அதிபதி சுக்கிரனாக வந்துட்டார். ராகு கேது அச்சு பார்த்தீங்கன்னா, ராகு கேது அச்சு இருக்கு இல்லையா, ராகு கேது அச்சுக்கு இந்த பக்கத்தில் இந்த 4 கிரகம் பாருங்கள், 1, 2, 3, 4 கிரகம் இப்படி இருக்குது. ராகு கேது அச்சுக்கிறதுனால சந்திரன் இருக்கார். அது போக இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஜன்ம நட்சத்திர அதிபதி இல்லையா, இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கார். அதாவது நீச்சம் பெற்ற செவ்வாய் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த சுக்கிரனுக்கு பின்னாடி செவ்வாய், அதுக்கு பின்னாடி குரு, அதுக்கு பின்னாடி சூரியன், அதுக்கு பின்னாடி புதன், சனி, ராகு, சந்திரன் ஒரே மண்டலத்தில் இருக்காங்க. இங்கே மண்டலம் தொடங்கி இங்கே முடியுது. ஒரு மண்டலத்தில் இருக்காங்க. சுக்கிரனுக்கு 12 செவ்வாய் இருக்காரு, அவர் நீச்ச செவ்வாய். அதனால் சுக்கிரனுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற குருவையோ சூரியனையோ புதனையோ சனியோ ராகு சந்திரன் இந்த எந்த கிரகத்தையுமே தனக்கு ஒட்டாமல் தடுக்கிறது இந்த செவ்வாய் செய்கிற வேலை. அப்போ செவ்வாய் எவ்வளோ பெரிய வேலையை செய்கிறாரு? சுக்கிரனுக்கு செவ்வாயும் நாடி ஜோதிடத்தில் சொல்லுவாங்க, சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு ராசியில் கூடியிருந்தால் அவர்கள் அந்யோன்யமான தம்பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா ஜோதிட சூத்திரத்தில் தலைகளாக நம்ம சொல்கிறோம் பாருங்கள், சுக்கிரனும் செவ்வாயும் கூடியிருக்காங்க அந்யோன்யமான தம்பதிகள் அப்படிங்கிறத போய் சுக்கிரனுக்கு அந்த பக்கத்தில் 12 செவ்வாய் இருக்கிறதுனால குரு சனி புதன் சனி ராகு சந்திரன் ஆகிய எல்லா கிரகங்களையும் இந்த சுக்கிரனோட ஒட்ட விடாமல் தடுக்குது அப்படிங்கிறது தான் அப்பா ஜோதிடம் சொல்லக்கூடிய விதி. இது போல் ஒரே ஒரு விதி தான் இந்த ஜாதகத்தில் வேலை செய்யுது. அதனாலேயே கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, செவ்வாயினுடைய திசையில் பிறந்த வர முடியாது, குரு திசையில் பிறந்த வர முடியாது, சூரியனுடைய திசையில் பிறந்த வர முடியாது, புதனுடைய திசையில் பிறந்த வர முடியாது, சனி திசையில் பிறந்த வர முடியாது, ராக திசையில் பிறந்த வர முடியாது, சந்திர திசையில் பிறந்தவனும் வர முடியாது. இருக்கிறது ஒன்றே ஒன்று, கேது இருக்கிறார். அந்த கேது கூட பார்த்தீங்கன்னாக்கா புதனுடைய நட்சத்திரத்தில் ஏறி நிற்கிறார். அவர் கூட லக்னத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறாரு. மறுபடியும் சுக்கிரனை அவரால் தொடர்பு கொள்ள முடியலை. எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால் பதிலே இல்லை. ஆனால் இறைவனுடைய பெருங்கருணையினால் இதற்கு ஏதாவது ஒரு வழி உண்டாகி இதற்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு தான் நாம் வேண்டிக்கிறோம். அதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னா இதுக்கு ஜாதக பரிகாரங்கள்னு பேர். இந்த ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் கைவிட்ட நிலையில் எந்த
கிரகத்தையும் சேர்த்த முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கும் பொழுது இறைவனுடைய பெருங்கருணையினால இதுக்கு பொருத்தம் சேர்த்தக்கூடிய பையனோட ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த பையனோட ஜாதகத்தில் இந்த சுக்கிரனுக்கு அந்த பையனுடைய ஜன்ம நட்சத்திராதிபதி சொல்லக்கூடியவன் நட்சத்திர பரிவர்த்தனை, ராசி பரிவர்த்தனை, திரிகோண பரிவர்த்தனை, திரிகோண கூட்டு, இதுபோல பலவிதமான காரணங்களால் அந்த பையனுடைய ஜாதகத்தில் இந்த சுக்கிரனை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரியான விதி இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகத்திற்கு பொருத்தி திருமணம் செய்து மனைவி மற்றும் மக்களோட வம்சம் தழைக்கும்போது வாழ செய்ய முடியும் என்பதுதான் அப்பாரி ஜோதிட சூத்திரம். மீண்டும் சந்திப்போம். நான் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன், நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.